இந்த மாநாட்டில் நாம் வைத்த தீர்மானங்கள் சமூக நீதி அடிப்படையில் இன்னைக்கு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நம்மை சமூக நீதி அடிப்படையிலே தான் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இந்தியாவிலேயே 6 இடஒதுக்கீடு பெற்று தந்த ஒரே தலைவர் யாருன்னா வேற எந்த கட்சியிலும் ஒண்ணு கூட. ஆனா 6 இடஒதுக்கீடு தமிழ்நாட்டு அளவில் இந்திய அளவில் மருத்துவர் ஐயா அவர்கள் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார். சமூக நீதி போராடு நம் கட்சியையும் அப்படிதான் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய கொள்கை கடைசி வரை நம் கட்சி இருக்கின்ற வரை ஐயாவுடைய கொள்கையை நாம் கடைபிடித்து சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம் அதற்கு நாம் வேகமாக நாம் முன்னேறுவோம். அதற்கு என்ன ஆட்சி அதிகாரம் வேண்டும். வேணுமா வேணாமா? நாமும் ஆள வேண்டும், நாமும் ஆள வேண்டும். எவ்வளவு காலமாக இவர்களை கேட்டுக்கிட்டு அவர்களை கேட்டுக்கிட்டு ஐயா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க ஐயா, ஐயா இந்த மக்களுக்கு படிப்பு கொடுங்க ஐயா, இந்த மக்களுக்கு வேலையை கொடுங்க ஐயா. படிப்பு வேலை இல்லாதனாலதான் இங்க டாஸ்மார்க்கை நோக்கி மதுவை நோக்கி சீரழிந்து கொண்டிருக்கின்றான் ஐயா. 10 விழுக்காடு எவ்வளவு போராடி பெற்றது, அதை அப்படியே அழித்து விட்டார்கள், ஒழித்து விட்டார்கள். இந்த மாநாட்டில் நாம் முன்வைத்தது என்ன? தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாத்து வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கி வன்னியர்கள் போன்று இருக்கின்ற மற்ற பின்தங்கிய சமுதாயங்களுக்கும் தனித்தனி இடஒதுக்கீடு வழங்கி பட்டியலின மக்களுக்கு 2 விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு கொடுத்து சமூக நீதியை தமிழ்நாட்டில் நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கம் தான் இந்த மாநாட்டை நாம் நடத்தினோம். வித்தியாசமான மாநாடு. ஆனால் இன்று சமூக நீதி என்று பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத கட்சி திமுக, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுவதற்கு கூட அவர்களுக்கு தகுதி கிடையாது. ஆனால் வசனம் பேசிக் கொண்டிருக்கின்ற திமுக, சமூக நீதி என் உயிர் மூச்சு, எங்கள் கொள்கை, நான் தந்தை பெரியாருடைய பாட்டம் கொள்ளு பேரன், இப்படி எல்லாம் வசனம் பேசி பேசி உங்களை ஏமாத்திக்கிட்டு, மக்களை ஏமாத்திக்கிட்டு, செய்யறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு. இன்று தமிழ்நாட்டில் 2 பிரிவுகள், அதாவது ஒன்று சமூக நீதிக்கு ஆதரவாளர்கள், 2வது சமூக நீதிக்கு எதிரானவர்கள். ஆனால் இப்ப புதுசா 3வது பிரிவு ஒன்று இருக்கு. சமூக நீதி பத்தி பேசுவாங்க, ஆனால் செயல்பட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. செய்கின்ற இடத்தில் இருக்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அவருக்கு ஒரு துளியும் அக்கறையும் இல்லை, எண்ணமும் கிடையாது. எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா? இந்த 4 ஆண்டு காலம் ஐயாவையும் எங்களையும் நிச்சயமாக நான் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தருகிறேன் என்று சொல்லி 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 சொல்லியே எங்களை ஏமாற்றி விட்டார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எவ்வளவு பெரிய துரோகம் இது! ஓராண்டு 2 ஆண்டு கிடையாது, 4 ஆண்டு காலமாக எங்களை ஏமாற்றி தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் வலியுறுத்தி ஒவ்வொரு முறையும் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஐயா அவர்களே உறுதியாக நான் செய்கின்றேன் என்று உறுதி கொடுத்தார் ஐயாவிற்கு. யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நான் 3 முறை சந்தித்தேன் அவரை. ஒவ்வொரு முறையும் நீங்க தைரியமா போங்க, நிச்சயமா நான் செய்கிறேன். சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சொன்னார், சட்டமன்றத்துக்கு வெளியிலையும் சொன்னார். ஆனால் அதை நம்பி ஐயா அதை நம்பி இப்படி இந்த நிலைக்கு இன்று நாம் இருக்கின்றோம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆகிறது. அந்த தீர்ப்பில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் இல்லை என்று தெளிவாக சொன்னார்கள். தரவுகளை சேகரித்து இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று தீர்ப்பே கொடுத்தார்கள். தரவுகள் சேகரிக்கிறதுக்கு என்னையா இருக்குது? இந்த தரவுகள் எங்க இருக்கு? ஜப்பான்ல இருக்குதா, சைனாவில் இருக்குதா, அமெரிக்காவில் இருக்குதா? தமிழ்நாட்டில் கம்ப்யூட்டர்ல, அரசு கவர்மெண்ட் கம்ப்யூட்டர்ல இருக்கு. பட்டன் தட்டினா வரப்போகுது, டேட்டா வரப்போகுது. அந்த டேட்டா வச்சுட்டு நியாயப்படுத்தி கொடுக்க வேண்டியதுதானே? சாதாரணமா கொடுத்திருக்கலாம். ஆனால் கொடுப்பதற்கு மனம் இல்லாத ஸ்டாலின், ஒரு பக்கம் மனம் இல்லை, மற்றொரு பக்கம் நம்ம கொடுக்கிறோம் 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 சொல்லிட்டு கழுத்து அறுத்துட்டாப்ல. இனியும் நிச்சயமா கொடுக்க போவது கிடையாது.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.